everyone, welcome to Asfis home. இன்னைக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ஹைதராபாத் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 250 grams வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கணும். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 பச்சை மிளகா பெருசு எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதனால் இதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. 1 inch ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பூண்டு பல் வந்து ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வெண்டைக்காய் கூட 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்திருக்கேன், ஈக்குவல் அமௌண்ட். இப்போ இதையும் இந்த வெண்டைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பச்சை மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இதில் வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அப்புறம் இதில் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட், அதில் உள்ள தண்ணியே நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும், அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து வெடித்து வரும், அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், வெடித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இதில் அதே ஆயிலில் வந்து கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து பிளாக் கலர்லலாம் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் வெளியே எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அது க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும், ரொம்ப பொரிஞ்சிருக்காது. மிக்சர்லலாம் இருக்கிற அளவுக்கு கூட பொரிஞ்சிருக்காது. க்ரீன் கலரில் இருக்கும் போதே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் இருக்குல்ல, அந்த வெண்டைக்காயை எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சிங்கிளாக நீங்கள் வந்து உருத்தி போடணும். அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி உருத்தி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது ரொம்ப கரிஞ்சிரும். அந்த கரிகிற அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே நம்ம வெளியே எடுத்துடணும். அதனால் பிரித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கிறதுக்குள்ளே மற்றதெல்லாம் வந்து ரொம்ப கரிஞ்சிரும். அதனால சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடுறேன். இப்போ செகண்ட் பேட்ச் அதே மாதிரி நான் உருத்தி போடுறேன். இதையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு வெளியே எடுத்துடலாம். எல்லா பேட்சுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துருவின தேங்காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். இதை வந்து எல்லா வகையான ரைஸ்க்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.